எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ. வாங்க வாங்க மாப்பிள்ள தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு என்னப்பா, நல்லா இருக்கோம். இருங்கப்பா, பிள்ளைய காஃபி கொண்டு வர சொல்றேன். நித்யா, மாப்பிள்ள வந்திருக்காரு பாருமா, காஃபி கொண்டு வா. சொல்லுங்க தம்பி, இன்னும் கல்யாணத்துக்கு ஒரு வாரம் தான் இருக்கு, இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? இது ஒன்றும் இல்ல, நேத்து ஜவுளி கடைக்கு போய் முகூர்த்த புடவெல்லாம் எடுத்துட்டு வந்தோம். என் பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி கலர்ல எடுத்திருக்கு. அதான் சரி கொடுத்துட்டு போலாமேன்னு வந்தேன். இந்தாங்க, இது வாங்கிக்கோங்க. இந்தாங்க காஃபி. ம் நீ உள்ள போ. சரிப்பா. நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? கல்யாணத்தை சிம்பிளா எங்க கோவில்லே வச்சு பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அதனால எந்த செலவும் அவ்வளவா இருக்காது. கல்யாண செலவு மட்டும் நீங்க பாத்துக்கோங்க, அது போதும். நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க தம்பி, கண்டிப்பா கல்யாணத்தை ஜாம் ஜாமுன்னு பண்ணிடலாம். கல்யாண செலவு மட்டும்தானே தம்பி, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோவில்ல தான் கல்யாணங்கிறனால நிறைய செலவும் இருக்காது. சரி சரி. ஆனா நான் முன்னாடியே சொன்னதுதான், உங்க பொண்ணை என் மனைவியா நான் பார்க்கணும்னு ஆசைப்படல. ஆனா என் பிள்ளைக்கு ஒரு நல்ல அம்மாவா இருக்கணும். ஏன்னா என் புள்ள ஆசைப்பட்டு இவங்க தான் அம்மாவா வேணும்னு கேட்டனால மட்டும்தான் உங்க புள்ளைய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். புரியுதுங்களா? அதனால அவ எனக்கு மனைவியா இருக்க தேவையில்ல. ஆனா என் பிள்ளைக்கு அம்மாவா இருக்கணும். எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யணும். புரியுதுங்களா? அதை பத்திலாம் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க தம்பி. அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லி தான் அனுப்புவேன். உங்ககிட்ட அவளுக்கு எந்த உரிமையும் எடுத்துக்க மாட்டா. ஆனா அதே மாதிரி உங்க புள்ளைய ஒரு அம்மா ஸ்தானத்துல இருந்து பாத்துப்பா, அம்மாவாவே பாத்துப்பா. அவளை பத்திலாம் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. நான் சொல்றதுக்கு மீறி இதுவரையும் அவர் எதுவும் செஞ்சதில்ல, செய்யவும் மாட்டா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எனக்கும் அதுதான் வேணும். அவ அப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க என்கிட்ட கேட்டதை என்னால செஞ்சு கொடுக்க முடியும். என்னது, அப்பா ஏதோ கேட்டிருக்காரு போலயே. அப்படி என்ன கேட்டிருப்பாரு? என் வாழ்க்கையை விட உங்களுக்கு மற்றதெல்லாம் முக்கியமா போச்சு இல்லப்பா. தம்பி தம்பி, அதெல்லாம் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. நான் நீங்க சொல்ற மாதிரியே நடந்துப்பா. அதுக்காக நான் கேட்டதெல்லாம் இல்லைன்னு சொல்லிடாதீங்க தம்பி. ஏன்னா என் பையன் தனியா சொந்தமா தொழில் வைக்கிறது உங்க கையில தான் இருக்கு. அவனுக்கு கொஞ்சம் பண உதவிலாம் பண்ணி அவன் சொந்தமா முதலாளியா ஆகுறதுக்கு நீங்க தான் உதவி பண்ண முடியும். அதனாலதான் தம்பி உங்ககிட்ட இப்படி ஒரு கோரிக்கையை கேட்டிருக்கேன். தயவு செஞ்சு அது மட்டும் செஞ்சிருங்க தம்பி. அப்பா, அண்ணாவை முதலாளியா பார்க்கணுன்றதுக்காக என் வாழ்க்கையவே இப்படி அடமானம் வச்சிட்டீங்கல்ல. அவன் என்னோட அண்ணாப்பா, அவன் சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைக்க மாட்டேனா? ஆனா சரிங்க, டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். இந்த முகூர்த்த புடவை எடுத்து உள்ள வைக்க சொல்லுங்க. அதே மாதிரி பிளவுஸ் எல்லாம் தைச்சு கொஞ்சம் ரெடியா இருக்கட்டும். கல்யாணத்துக்கு இன்னும் எண்ணி பார்த்தா ஒரு 6 நாள் தான் இருக்கும். அதனால சீக்கிரமா எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுங்க. நீங்க கவலையே படாதீங்க தம்பி, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் நடக்கும். ஸ்டாப் இட் விக்ரம். உங்களுக்கு தெரியாதா, கிளைண்ட்ஸ் கேட்கறதுக்குள்ள நம்மளோட ஹையரிங் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி லிஸ்ட் நாம சென்ட் பண்ணிருக்கணும். இப்ப வரையும் அந்த லிஸ்ட் அனுப்பாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நேத்தே எல்லாம் பெர்ஃபெக்ட்டா முடிஞ்சிருச்சு, இன்னும் அனுப்பாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கிளைண்ட்டே மெயில் போடுற வரையும் வெயிட் பண்ணுவீங்களா? சார் சாரி சார், நான் ஒரு நியூ ஜாயினிக்கிட்ட இந்த ஒர்க்கை கொடுத்துருந்தேன். பட் அவன் சென்ட் பண்ணிட்டான்னு நினச்சிட்டேன் சார். இப்போதான். சாரி சார், இட்ஸ் மை மிஸ்டேக். எப்படி விக்ரம் இவ்வளோ கேஷுவலாக பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? ஒரு நியூ ஜாயினிக்கிட்ட நம்ம ஒர்க் கொடுக்குறோன்னா அவங்க கம்ப்ளீட்டாக முடிச்சாங்களா இல்லையான்னு நம்ம மானிட்டர் பண்ணணும். அதுக்கு தானே உங்களை ட்ரெயினின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் எஸ் சார், சாரி சாரி சார், இப்போ உடனே சென்ட் பண்ணுறேன். திஸ் இஸ் லாஸ்ட் வார்னிங் விக்ரம். கண்டிப்பா வித்தின் ஆஃப் அன் ஹவர்ல நான் சொன்ன எல்லா அப்டேட்ஸும் போயிருக்கணும். ஏதாச்சும் டிலே ஆச்சுன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், நான் மெயில் செக் பண்ணிட்டே இருப்பேன். பி ஃபாஸ்ட். யா ஷோர் சார். இவர்கிட்ட பேசலான்னு வந்தா சார் ரொம்ப பிஸியா இருக்காரு போலயே. சரி, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நாம கிளம்பிடலாம். சா, இவனுங்களெல்லாம் வச்சுட்டு ஒரு நாள் லீவ் போட்டா போதும், அதை மானிட்டர் பண்றது கூட கிடையாது. என்னதான் பண்றதோ. கவின், நீலம் கொண்ட கண்ணும் நேசம் கொண்ட நெஞ்சும் காலம் தோறும் என்னை சேரும் கண்மணி. பூவை இங்கு சூடும் பூவும் பொட்டும் யாவும் மன்னன் எந்தன் பேரை கூறும் கவின், பொன்மணி. என்ன பண்றீங்க? விடுங்க. வைஷு, எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா இன்னைக்கு நீ? என்ன விடுங்க.
ஷோ டே கவின், என்னடா பண்ண இந்த பொண்ணுகிட்ட? ஷோ போச்சு, இப்ப அவ என்ன நினைச்சாலும் எனக்கு தெரியலையே. ஐயோ அழுறாளே, என்ன பண்றது இப்போ? வைஷு சாரி வைஷு, நான் நான் உங்ககிட்ட சும்மா பேசிட்டு போலான்னு தான் வந்தேன், மற்றபடி எதுவும் இல்லை. ஏ சாரி வைஷு, அது தெரியாம ஏதோ என் கண்ட்ரோலை மீறி. இங்க பாரு, நீ எதுவும் தப்பா நினைக்காத வைஷு, நான் எதுவும் தப்பான எண்ணத்துல எதுவும் பண்ணல. சாரி வைஷு. ஷோ போச்சு, அழுதுகிட்டே போறா. இப்போ என்ன பண்றது? நான் எப்படி இப்படி கண்ட்ரோலை மீறி பண்ணேன்? நான் எதுவுமே பண்ணலையே. கன்னத்துல கை வச்சதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணிட்டு போறா. போச்சு போச்சு, என்ன நடக்க போகுதோ. இருந்தாலும் நீ பண்ணது தப்புடா கவின். அந்த பொண்ணு மனசுல எதுவுமே இல்லை, உன் மனசுல ஆசை இருக்குன்றதுக்காக அந்த பொண்ணு தெரியாம விழுந்தப்ப இப்படி நீ பிஹேவ் பண்ணிருக்கவே கூடாது. தப்புடா. இப்ப என்ன சொல்றது இவகிட்ட? போச்சு. ஷோ அந்த கார்த்திகை பாத்தியம்மா, எவ்வளோ சிரிச்சுட்டே பொண்டாட்டி கூட கிளம்புறான்னு. சி, இதெல்லாம் பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்குமா. ஆமாம் ஷாலினி, எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, அவங்க எல்லாம் கிளம்புறப்ப நம்ம இங்கே இல்லைன்னா அதுவும் ஒரு குத்தமாக தான் போகும். வேற வழியே இல்லை. கொஞ்ச நேரம் நில்லு, அப்புறம் நாம பாட்டுக்குள்ளே கிளம்பி போயிடலாம். அண்ணி, அப்புறம் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட பேசணும். சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை அண்ணி, ஒரு நாள் உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாமா? ஏன் சொல்கிறேன்னா, என் பிள்ளைக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆச்சுன்னா அவள் எந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு போகிறாளோ அந்த வீட்டு குலதெய்வம் கோவிலுக்கு நாங்களும் சேர்ந்து குடும்பத்தோடு வரோம். என் பொண்ணு அங்கே பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவான்னு வேண்டியிருக்கேன். அதான் அண்ணி, ஒரு நாள் உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாமா? அண்ணி, நீங்கள் இதை சொல்லலைனாலும் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிருப்போம். ஏன்னா எங்கள் குடும்ப வழக்கப்படியும் எங்கள் குடும்பத்தில் யாருக்கு கல்யாணம் நடந்தாலும் வந்திருக்க புது பொண்ணு கண்டிப்பாக எங்கள் கோவிலில் பொங்கல் வச்சு சாமி கும்பிடணும். அது ஒரு வழக்கமே இருக்கு அண்ணி. இப்போ நீங்களும் அதே மாதிரி வேண்டியிருக்கீங்களே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு 5 நாளைக்கு பிள்ளைங்களை எங்கேயும் வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போக வேண்டாம் அண்ணி. ஒரு 5-6 நாள் ஆகட்டும், அதுக்கப்புறம் வெளியூருக்கு கூட்டிகிட்டு போகலாம். சரிங்களா? இன்னொரு 6-7 நாள் கழித்து வேணால் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரலாமே. சரிங்க அண்ணி, உங்களுக்கு எப்படி தோணுதோ அதே மாதிரி பண்ணுங்க. எனக்கு நான் வேண்டிக்கிட்டதை நிறைவேற்றினா எனக்கு போதும் அண்ணி. சரிங்க அண்ணி, அப்போ பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டு கிளம்புறோம். நீங்கள் கண்டிப்பாக அர்ஜுன் தம்பி வந்ததுக்கப்புறம் சொல்லி அனுப்பி விடுங்க அண்ணி. எங்கள் 2 பிள்ளைங்களும் எங்கள் கூட இருந்தால் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். போயிட்டு வரோம் அண்ணி. நல்ல நேரத்துக்குள்ளே வீட்டுக்கு போயிடணும்ல. அதுவும் கரெக்டாக அண்ணி, போயிட்டு வாங்க. கார்த்திக், உன்னோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியாப்பா? எடுத்து வச்சாச்சத்த. எங்கள் மருமகளுக்கு எவ்வளோ ஆர்வம் அம்மா வீட்டுக்கு போகிறத நினச்சி. அத்தை, அது ஒன்றும் இல்லைடா, சும்மா தான் சொல்கிறோம். எல்லா பொண்ணுக்குமே இருக்கிறது தான். நீ எடுத்துக்கோ. இப்போ கூட எங்கள் 2 பேரும் எங்கள் அம்மா வீட்டுக்கு போக சொன்னால் நாங்கள் 2 பேரும் சிரிச்சுட்டே கிளம்புவோம். அது எல்லா பொண்ணுமே தான் குடும்பத்தாங்க அம்மா வீட்டுக்கு போகிறப்ப சந்தோஷமாக தான் போவாங்க. அதில் எந்த தப்பும் இல்லை. சந்தோஷமாக போயிட்டு வாங்க. சரிங்கம்மா, போயிட்டு வரோம். சரிப்பா. அபிக்குட்டி, அம்மா கிட்ட போறீங்களா? சரிடா தங்கம், கண்டிப்பா அம்மாவை நீ வந்து பாப்ப. இப்போ நீ அனு அம்மா கிட்ட போ. சாயந்தரம் அப்பா வந்த உடனே அம்மா, நீ, அப்பா 3 பேரும் கார்ல ஜாலியா வாங்க. அனிதா, மாப்பிள்ள இங்கே இருங்க. ஒரு 2 நிமிஷம், நான் போய் ஆரத்தி கரைச்சி கொண்டு வந்துடுறேன். 2 நிமிஷம் இங்கே இருங்க. நீங்க பதட்டப்படாம பண்ணுங்கம்மா, போயிட்டு வாங்க. வசந்தி, வாமா. ஓய் மேடம், என்னாச்சுடி? நானும் ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கேன், உம்முனே இருக்கேன். எப்பயும் கலகலன்னு சிரிச்சு பேசிட்டே இருப்பேன். இன்னைக்கு என்ன மேடம் சைலண்டா இருக்கீங்க? என்னடியாச்சு? அதானே நானும் நோட் பண்ணேன். எப்பவும் வைஷு இருக்கிற இடம் நல்ல கலகலன்னு சிரிப்பா இருக்கும். இப்போ என்னன்னா ரொம்ப சைலண்டா இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, சும்மாதான். வைஷு, என்னாச்சு? ஷோ அக்கா, ஒன்றும் இல்லை. இப்போ நான் உம்மன் இருக்கிறதா உனக்கு ப்ராப்ளம் அதானே? நான் நல்லா சிரிச்சா நார்மல் ஆயிடுவியா? முதல்ல சரி, அப்புறம் சொல்கிறேன். போதுமாடி? இப்படி இருந்தால் தான் என் தங்கச்சி பார்க்க அழகா இருக்கா. எப்பயும் அந்த சிரிப்போட பார்த்துட்டு திடீர்னு உம்மனு பார்க்க ஒரு மாதிரி இருக்குல்ல. ஆனாக்கா, ஒரு நாள் தான் மாமா வீட்டில் போய் இருந்திருக்கேன். ஆனால் நல்ல வாய் பேச கற்றுக்கிட்டு இருக்கேன். பார்த்துக்கோங்க மாமா, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, அவகிட்ட பழகிற வரையும் தான் அமைதியாக இருப்பான். யாராச்சும் நல்லா பழகிட்டாங்க அதுக்கப்புறம் இப்படி தான் இருப்பான். பார்த்து மாமா, உஷாராக இருந்துக்கோங்க. அப்படியா அனிதா? ஏங்க, அவ தான் சொல்கிறானா, நீங்களும் அப்படிலாம் இல்லை. அவ சும்மா கிண்டல் பண்ணுறான். அப்படியா? எனக்கு என்னமோ வைஷு சொல்றது பொய் மாதிரி தெரியல. ஏன்னா நேத்தே உங்ககிட்ட கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பார்த்தனே. அப்படி என்ன பார்த்தீங்க?
இதுக்கு முன்னாடிலாம் மேடம் கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வரதுக்குள்ள பல வார்த்தை போட்டு வாங்கணும். ஆனா நேத்து நைட் தான் பார்த்தனே, நல்லா வள வள வளன்னு பேசிட்டே இருந்தீங்க. போங்க. அனிதா, நீயும் மாப்பிள்ளையும் சேர்ந்து நில்லுங்கம்மா. இப்ப எடுங்கம்மா. வாங்க மாப்பிள்ள, உள்ள வாங்க. அனிதா, மாப்பிள்ளைய உள்ள கூட்டிட்டு போமா. சரிங்கம்மா, வாங்க வாங்க வாங்க, உள்ள வந்து உட்காருங்கப்பா. என்னம்மா, நம்ம வீட்டுக்கு தானே வந்திருக்கேன், ஏதோ வேற எங்கேயோ இருந்து வந்த மாதிரி இவ்வளோ மரியாதை கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆமா, இப்போ என் அனிதாக்கு யாரா மரியாதை கொடுத்தது? இந்த மரியாதை எல்லாம் என் மாப்பிள்ளைக்கு மட்டும்தான். வாங்க மாப்பிள்ளை, நீங்க உள்ள. அனிதா, மாப்பிள்ளை டயர்டா இருப்பாரு, ரூமுக்கு கூட்டிட்டு போ. நீ ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் கிச்சன் வரையும் வா, நான் காஃபி போட்டு வைக்கிறேன், எடுத்துட்டு போய் மாப்பிள்ளை கொடுப்பேன். சரிங்கம்மா. ஆமா வைஷு, உனக்கு ஜாயினிங் டேட் வந்துருச்சுன்னு கேள்விப்பட்டேன். எப்போ ஜாயினிங்க? டியூஸ்டே ஜாயின் பண்ணுமாமா. ஓகே ஓகே, நீயும் பார்க்கவே டயர்டா தான் தெரியற. போ, நீயும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போ. அனிதா, இங்கே எவ்வளவு நேரம் நிக்கிறது? ரூமுக்கு போலாமா? போலாம், நீங்க முதல்ல கை எடுங்க. எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கு. வாங்க வாங்க போலாம். ஏங்க, நீங்க ரெஸ்ட் ரூம் போறதுனா போயிட்டு வாங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அம்மா கூப்பிட்டாங்கல்ல, நான் போய் உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன். சரி ஓகே. பேக்ல எல்லாமே இருக்குல்லங்க, உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு போட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நானே எடுத்துக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் எடுத்து கொடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை கூடவா நான் செய்ய மாட்டேன்? அப்படிலாம் இல்லை அனிதா, எனக்கு என்ன வேணுமோ நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் அம்மா கூப்பிட்டாங்கல்ல, போங்க, எனக்கு சூடாக காஃபி கொண்டு வாங்க. எனக்கும் காஃபி குடிக்கணும் போல இருக்கு. சரிங்க. வசந்தி, வேற என்னம்மா செய்யறது? காஃபி போட்டு வச்சிருக்கேன், இப்போதைக்கு காஃபி கொடுக்கலாம். கொஞ்ச நேரத்தில் எப்படியும் இருட்டிடும்ல, நைட்டுக்கு வந்து ஒரு 2-3 வெரைட்டி செஞ்சு சமைச்சு கொடுத்துக்கலாமா? அக்கா, வீட்டுக்கு மாப்பிள்ளை வந்தோடனே கை கால் புரியாமல் பதட்டப்பட்டுட்டு இருக்க, அப்படி தானே? இந்த பதட்டம்லாம் ஒன்றும் தேவையில்ல. அனிதா வரட்டும், அனிதா கிட்ட கேட்டு என்ன அவர் சாப்பிடுவாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம் அதையே நைட்டு சமைச்சு கொடுக்கலாம். சரியா? நீ பதட்டப்படாமல் இரு. இல்லை வசந்தி, என்னன்னு தெரியல, ஏதோ படப்படன்னு இருக்கு. மாப்பிள்ளை வேற வீட்டுக்கு வந்திருக்காரா, அவருக்கு எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக பார்த்துக்கணும் இல்லம்மா. ஏன்னா பெரிய இடத்து பிள்ளை, அந்த பிள்ளை வந்து நம்ம வீட்டில் தங்குறதே பெருசு. அப்படிங்கிறப்போ அந்த பிள்ளைக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் அந்த பிள்ளை ஆசைப்படுற மாதிரி எல்லாமே செஞ்சு கொடுக்கணும்ல, அதான் ஒரே பதட்டமாக இருக்கு. அம்மா, வாடா அனிதா. மாப்பிள்ளை என்னடா பண்ணுறாரு? அம்மா, அவர் கொஞ்சம் டயர்டாக இருக்காரு, ரெஸ்ட் ரூம் போயிருக்காரு, ட்ரெஸ் எல்லாம் மாத்துறேன்னு சொன்னார். சொல்லுங்கம்மா. தங்கம், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? உனக்கு மாப்பிள்ளை வீட்டில் எல்லாரையும் பிடிச்சிருக்கா? எல்லாரும் உன்கிட்ட எப்படி பழகுறாங்க? அம்மாவால் இதை அங்கே கேட்க முடியலடா, உன்கிட்ட தனியாக கேட்கணும்னு நினச்சேன். எப்படிடா இருக்க? நல்லா இருக்க தானே? என்னம்மா நீங்கள்? நான் நல்லா இருக்கேன், என்னை பற்றி நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம். உண்மையாகவே உங்களை மாதிரியே என் அன்பான பார்த்துக்கிறதுக்கு 2 மாமியார் கிடச்சிருக்காங்க. உண்மையாக மாமியார் ஸ்தானத்துலேருந்து இல்லாமல் அம்மா ஸ்தானத்துலேருந்து எல்லாம் பண்ணுறாங்கம்மா. அங்கே இருக்கவங்க எல்லாருமே என்கிட்ட நல்லா பேசுகிறாங்க. பாட்டி தாத்தா கூட என் மேலே எவ்வளோ பாசமாக இருக்காங்க தெரியுமா? நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்கம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். இது போதும்டா அம்மாக்கு. அம்மாக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்கு சொல்லு? என் பிள்ளை சந்தோஷமா இருந்தா அது ஒண்ணுவே போதும். சரி அனிதா, காஃபி போட்டு வச்சிருக்கேன், மாப்பிள்ளைக்கு எடுத்துட்டு போய் கொடு. நீயும் அங்கேயே உட்காந்து குடி. அப்புறம் நைட் என்னடா சமைக்கிறது? மாப்பிள்ளை எல்லாமே சாப்பிடுவாரா என்னன்னு எனக்கு தெரியலல்ல, அவர் என்ன விரும்பி சாப்பிடுவார்னு சொல்லு, அம்மா அதையே சமைச்சிடுறேன். அது அம்மா, நாங்கள் போய் ஒரு நாள் தானே ஆகுது, எனக்கு எப்படிம்மா தெரியும்? எனக்கு தெரிஞ்ச வரையும் அவர் நைட்டு சாப்பாடெலாம் சாப்பிட மாட்டாரா, டிஃபன் தான்மா. சப்பாத்தியும் ஏதாச்சும் குருமா பண்ணிடுங்க, அவர் விரும்பி சாப்பிடுவாருன்னு அக்கா சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியா? சரிடா, அப்போது சப்பாத்தியும் வெஜிடபிள் குருமாவும் பண்ணிடுறேன். சரியா? நாளைக்கு நான்வெஜ் எடுக்கலாம். என்னடா சாப்பிடுவார்? சிக்கன், மட்டன் எல்லாம் சாப்பிடுவார் தானே? அது நான் அவர்கிட்ட கேட்டு சொல்கிறேம்மா. சரிடா அனிதா, இந்தா காஃபி எடுத்துகிட்டு போய் அவருக்கு கொடு. சரியா? சூடு ஆறிட போதுமா, எடுத்துகிட்டு போ. சரிங்க சித்தி. சித்தி, நாளைக்கு பூமாரிக்கு லீவ் தானே? ஆமாடா, நாளைக்கு வீட்டுக்கு வர சொல்லுங்க, அவளையும் இங்கே கூப்பிட்டு வாங்க சித்தி. அவ்வளோதானே, கண்டிப்பாக வருவான். சரியா?
பரவாயில்ல, பெயிண்டிங்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஹாபின்னு சொல்றப்ப சும்மா ஏதாச்சும் கிறுக்குவாங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல, நல்லாவே பெயிண்ட் பண்ணியிருக்காளே. ம், அப்புறம் ரூம் எல்லாம் கூட நல்லா நீட்டா இருக்கு. அது சரி, இந்த டெடி பியரை மறந்துட்டேனா? எல்லா பொண்ணுங்க கிட்டயும் இந்த டெடி பியர் ஒன்று இருந்துருதுப்பா. அப்படி என்னதான் அந்த டெடி பியர் வச்சு பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனா எல்லா பொண்ணுகிட்டயும் ஒரு டெடி பியர் இருந்துருது. இந்தாங்க. தேங்க்யூ. இதுல என்ன இருக்கு, பரவாயில்ல. அந்த கப்பு? இது எனக்கு. சரி அனிதா, ஏன் நின்னுட்டே இருக்கு? உட்காரு. நான் உன்னை கேட்டா தப்பா நினைக்க மாட்டியே? என்ன கேளுங்க. இல்ல, என் தங்கச்சிங்களும் சரி அந்த டெடி பியரை விடவே மாட்டாளுங்க. இங்க வந்து பார்த்தா நீயும் ஒரு டெடி பியர் வச்சிருக்க. அதான் அந்த எல்லா பொண்ணுக்கும் அந்த டெடி பியர் மேல ஏன் அப்படி ஒரு அட்ராக்ஷன்? எனக்கு அதுதான் புரியவே இல்லை. எல்லா பொண்ணுக்கும் டெடி பியரை ஏன் பிடிச்சிருக்குன்னுலாம் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு பொறுத்த வரையும் எனக்கு எல்லாமே அந்த டெடி பியர் தான். சின்ன வயசுலேருந்து என் கூடவே இருக்கு தெரியுமா. நான் எல்லா சுச்சுவேஷன்லேயும் என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சது அந்த டெடி பியர் மட்டும்தான். என்ன? ம் அது எனக்கு தெரியலங்க. நான் எப்போவாச்சும் சந்தோஷமாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஃபீலிங்காக இருந்தாலும் சரி, எப்பயாச்சும் அழுதாலும் சரி, மனசு கஷ்டமாக இருந்தாலும் சரி, எல்லாமே அந்த டெடி பியர் கிட்ட சொல்லி தான் அழுவேன். டெடி பியர் கிட்ட தான் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பேன். ஸோ எப்போவும் அந்த டெடி பியர் என் கூடவே இருக்கும். நம்ம வீட்டுக்கு வரப்போ எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டேங்க. அதனால தான் என்னென்னு தெரியல, சரியாக தூக்கமே வரல. ஏன்னா டெய்லி டெடி பியரை கட்டி பிடிச்சிட்டே தூங்கி பழகிட்டேன்னா அதனால தான் நினைக்கிறேன் 2 நாளாக தூக்கம் வரல. நம்ம ஊருக்கு போகிறப்ப மறக்காமல் எடுத்துகிட்டு போயிடணும். ஞாபகப்படுத்துங்க, நான் மறந்துட்டேனா? என்னது, டெடி பியர் கிட்ட தான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவியா? டெடி பியரை கட்டு பிடிச்சிட்டு தான் தூங்குவியா? சரியா போச்சு. என்ன அப்படி பார்க்குறீங்க? அது ஒன்றும் இல்லை, நினச்சி பார்த்தா சிரிப்பு வந்துருச்சு. அப்படி என்ன நினச்சி பார்த்தீங்க? இல்ல, என் தங்கச்சிங்கெல்லாம் சின்ன வயசுல என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தோன்னா கரெக்டா அந்த பொண்ணு மாதிரி இருக்க பொம்மை தான் வாங்குவாளுங்க. அதை குளிக்க வச்சு ட்ரெஸ் பண்ணி அது கூடயே பேசிட்டு அது கூடயே விளையாடிட்டு, என் கையல் கிட்ட இப்ப கூட ஒரு டெடி பியர் இருக்கும். அது அவ ஹைட்டுக்கு வாங்கி வச்சிருப்பா. அதை கட்டி பிடிச்சிட்டு தான் மேடம் தூங்குவா. அந்த மாதிரி இருக்கு. அதை நினைச்சேன், சிரிப்பு வந்துருச்சு. ஆனா ஒண்ணு, என் தங்கச்சி இருக்காளே அப்படியே எனக்கு ஆப்போசிட். நான் பொம்மை கிட்ட பேசுறதெல்லாம் அவ கண்டுக்க கூட மாட்டா. அவளுக்கு பொம்மைனாவே ஆகாது. எனக்கே அதான் ஆச்சரியமா இருக்கும். எனக்கு தங்கச்சியா இருந்துட்டு எப்படி நீ இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது சரி, அவ கரெக்டா இருக்கிறது உனக்கு பிடிக்கல அப்படிதானே? அப்படின்னு இல்லை. அது எனக்கு என்னமோ எல்லாமே என் டெடி கிட்ட சொன்னால் மட்டும்தான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்க மாதிரி இருக்கும். அது என்னன்னு தெரியல, சின்ன வயசுலேருந்து அப்படியே பழகிட்டேன். அதனால் இப்போ வரையும் அப்படியே கண்டினியூ ஆகிட்டுருக்கு. அதுக்கிட்ட சொன்னால் மட்டும்தான் எனக்கு ரிலாக்ஸாகவும் இருக்கும், ஹாப்பியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லை, எனக்கு இங்கே இருக்கிற எல்லாத்துலேயுமே ரொம்ப 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 பிடிச்சதுன்னா என் டெடி மட்டும்தான். சரிதான். புக்கு படிக்கிற பழக்கம்லாம் இருக்கா? இவ்வளோ புக்ஸ் வச்சிருக்க? அப்பப்போ டைம் கிடைக்கிறப்ப படிப்பேன். சில டைம் படிக்க மாட்டேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டடுன்னு இல்லை, எனக்கா தோணுச்சுன்னா படிப்பேன், அவ்வளோதான். சரி, இப்படி பேசிட்டே இருந்தா எப்படி? காஃபியே சூடாறிடும், குடிங்க. கொண்ட கண்ணும் நேசம் கொண்ட நெஞ்சும் காலம் தோறும் என்னை சேரும் கண்மணி. பூவை இங்கு சூடும் பூவும் பொட்டும் யாவும் மன்னன் எந்தன் பேரை கூறும் பொன்மணி. காலை மாலை ராத்திரி காதல் கொண்ட பூங்கொடி. ஆணை போடலாம் அதில் நீயும் ஆடலாம். அனு, நல்லா தூங்குறா போலயே. சாப்பிடவே இல்லைன்னு அம்மா சொன்னாங்க. இவன் என்ன படுத்து தூங்கிட்டு இருக்கான்? ஒருவேளை அபிய தூங்க வச்சுட்டு அப்படியே தூங்கிருப்பாளோ? அப்படியே தான் இருக்கும். ஏன்னா டைம் இப்பதானே 9 ஆகுது. அதுக்குள்ளெல்லாம் தூங்க மாட்டாளே. சரி, போய் நாம ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரலாம். இவ்வளோ இப்போ எழுப்பலாமா வேண்டாமா? ரொம்ப நல்லா தூங்கிட்டு இருக்கா. எழுப்புனா தூக்கம் டிஸ்டர்ப் ஆயிடும். சரி, ஒன்று பண்ணலாம். நாம சாப்பிட்டுட்டு இவளுக்கு வேணா டிஃபன் ரூம்க்கே கொண்டு வந்துடலாம். இங்கே சாப்பிட்டுக்கிட்டோம். பாவம் எப்பவும் டயர்டா தூங்க மாட்டா. இன்னைக்கு இப்படி தூங்கிட்டு இருக்கா. சரி, கொஞ்ச நேரம் தூங்கட்டும். சரி, முதல்ல அபிய கொஞ்சம் எடுத்து அங்க படுக்க வச்சுட்டு அப்புறமா வந்து இவளை எழுப்பலாம். அனு, அனு.
அனு எந்திரிடா. இங்க பாரு, நைட்டு சாப்பிடாம கூட தூங்கிட்டு இருக்கேன்னு அம்மா சொன்னாங்க. எந்திரி அனு, எந்திரி, கொஞ்சம் சாப்பிட்டு படுக்கலாம். அனு. ஏங்க எனக்கு தூக்கமாக வருது. ஒரு 2 மினிட்ஸ். அது எந்திரிடி. ஏங்க எப்போ வந்தீங்க? நான் தூங்கிட்டேனோ? அபியை தூங்க வைக்கலான்னு படுத்தேன். ஏங்க அபி? ஷோ பதறாதானு. அபிய பாரு, அங்க பெட்ல தான் படுக்க வச்சிருக்கேன். நீ முதல்ல எந்திரிச்சு உட்காரு. எதுக்கு இப்படி தூங்கிட்டு இருக்க? எந்திரி. ஹம், என்னன்னே தெரியலங்க, ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அபியை தான் தூங்க வைக்கலான்னு வந்தேன். எப்படி தூங்கணுன்னே தெரியல, தூங்கிட்டு இருக்கேன். என்னைக்காச்சும் இந்த மாதிரி டயர்டா இருக்கிறது தான், அது நார்மல் தான். ஆனா அதுக்காக சாப்பிடாம தூங்கலாமா? நான் சாப்பிட்டுட்டேன், உனக்கும் பாரு டிஃபன் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடலாமா? ம், ஏங்க அத்தை ஏதாச்சும் உங்ககிட்ட சொன்னாங்களா? இல்லையே. எதை பத்தி கேட்குறானு? அம்மா என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. நான் வரப்ப அம்மாவுமே பாவம் டயர்டாக தான் இருந்தாங்க. சாப்பாடு எடுத்து வச்சுட்டு போய் படுத்துட்டாங்க. நான் சாப்பிட்டுட்டு உனக்கு கொண்டு வந்தேன். என்னாச்சு? என்ன விஷயம்னு சொல்லு. அதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் அம்மா ஏன் இன்னைக்கு இவ்வளோ லேட்டு? லேபில் தான் ஒர்க்கு, டெக்னீஷியன்ஸை தான் வர சொல்லியிருக்கீங்கன்னு சொன்னீங்க. நீங்கள் மத்தியானமே வருவீங்கன்னு நினச்சேன், அப்போவும் வரல. சரி சாயந்தரமாச்சும் சீக்கிரம் வருவீங்கன்னு பார்த்தா இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க. ஆமா அனு, அப்படிதான் சொல்லிட்டு போனேன். பட் நிறைய அப்கிரேட் பண்ண வேண்டியது இருந்ததா, எல்லாம் பண்ண பண்ண கொஞ்சம் டைம் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. சரி, கார்த்திக் அனிதாவும் எத்தனை மணிக்கு கிளம்புனாங்க? அவங்க ரொம்ப எதிர்பார்த்தாங்களோ? அம்மா உங்களையும் கேட்டாங்கங்க. அவங்க ஒரு 4 மணிக்கு மேலே தான் கிளம்புனாங்க. அப்படியா? நானும் வந்துடணும் தான் அனு நினைச்சேன். ஆனா சுச்சுவேஷன் இப்படி அமையும் நானும் எதிர்பார்க்கல. ஏங்க உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா? அம்மா உங்களை தான் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. என்கிட்டயா? என்ன அனு, சொல்லு. அது என்னன்னா, அது இன்னைக்கு என்னாச்சுன்னா, கார்த்திக்கையும் அனிதாவையும் தானே கூட்டிகிட்டு போக வந்தாங்க. அவங்க நம்மளையும் வீட்டுக்கு வர சொன்னாங்கங்க. நாமளும் போயிட்டு வரலாமா? அனு, அவங்க சும்மா ஒரு பேச்சு கூப்பிடுவாங்க, அதுக்காகலாம் நம்ம போக முடியுமா? அதெல்லாம் நல்லா இருக்காதுமா. இல்லைங்க, அவங்க பேச்சுக்கெல்லாம் கூப்பிடல. உண்மையாகவே மனசார தான் கூப்பிட்டாங்க தெரியுமா? அவங்க வாய்க்கு வாய் என்ன அவங்க பொண்ணுன்னு தாங்க சொல்கிறாங்க. நம்ம பாப்பா கிட்ட கூட அம்மம்மான் தான் உரிமையாக தான் எல்லாமே பண்ணுறாங்க. இன்றைக்கி கூட ஒரு பேத்தி இருந்தால் என்னென்னலாம் வாங்கிட்டு வருவாங்களோ அது எல்லாமே நம்ம பாப்பாக்கும் வாங்கிட்டு வந்தாங்க. அவங்க மனசார தாங்க நம்மளை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. அத்தை கூட சரி அர்ஜுன் வந்தால் பேசுகிறோம், அர்ஜுன் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அனுப்பி விடுறோன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அங்கே வர விருப்பம் இல்லையா? ஏங்க எனக்கும் ஆசை இருக்கும்ல. இவ்வளோ நாளாக எனக்குன்னு அம்மா அப்பா யாருமே இல்லை. நான் எப்போவும் இங்கே தான் இருக்கேன். அதை நான் தப்பாக சொல்லலை. என்னை எல்லாரும் நல்லா தான் பார்த்துக்கிறீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே லைட்டாக ஒரு ஏக்கம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. இவங்க மனசார என்னை அவங்க பொண்ணாக நினச்சி என்னை கூப்பிடுறப்ப என்னால் வர முடியாதுன்னு சொல்ல முடியலங்க. எனக்கும் ஆசையாக இருக்குங்க. அனு, நீ கேட்கறதெல்லாம் எனக்கு புரியுதுடா. இருந்தாலும் அனு, அது ஏங்க எனக்கு நீங்கள் எதுக்காக தயங்குறீங்கன்னெலாம் புரியுதுங்க. இருந்தாலும் யோசிச்சு பாருங்களேன். கார்த்திக்குக்கு மாமியார் வீடுனா உங்களுக்கும் மாமியார் வீடு தானே. அதான் நம்ம போயிட்டு வரலாமா? எனக்கு ஆசையாக இருக்குங்க. ப்ளீஸ் எனக்காக ஒரே ஒரு நாள் தானே. நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து ரிட்டர்ன் வந்துடலாம். நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நைட் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு ஈவினிங்லாம் வந்துடலாங்க. எங்க ப்ளீஸ். அனு, சரி, நான் யோசிச்சு காலையில சொல்லட்டுமா? ஏங்க இப்போவே சொல்லுங்க. மாமா மாமா ப்ளீஸ் மாமா, எனக்காக ஒரே ஒரு நாள் அங்கே ஸ்டே பண்ணிக்கலாமே. உங்களால் அங்கே இருக்க முடியாதா? அங்கே இருக்கிறது வசதி பத்தாதுன்னு நினைக்கிறீங்களா? லூசு, நான் அப்படி நினைப்பேனாடி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எந்த இடத்துல இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு இருக்க தெரியும். இருந்தாலும் ஒரு மாதிரி தயக்கமாக இருக்கானோ. ப்ளீஸ்ங்க, ஒரே ஒரு நாள். இதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். இந்த ஒரு முறை மட்டும் ப்ளீஸ். ஆனாலும் என்னை எப்படி சமாதானப்படுத்தணும்னு தெரிஞ்சு வச்சிருக்க இல்ல? சரிடி செல்லம், உனக்கு அதுதான் ஆசைனா கண்டிப்பா உன் ஆசை எல்லாத்தையும் நான் நிறைவேற்றுவேன்னு சொல்லியிருக்கேன்ல. உனக்கு அவங்க வீட்டில் போய் 1 டே ஸ்டே பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அவ்வளோதானே? சரி, கண்டிப்பா போகலாம். வானமில்லாமலே பூமி உண்டாகலாம், வார்த்தை இல்லாமலே பாஷை உண்டாகலாம். ஆமாடி செல்லம், உண்மையாவே போய் ஸ்டே பண்ணிட்டு வரலாம். அம்மா, இவ்வளோ நேரம் மாமான்னு கூப்பிட்ட, இப்போ மட்டும் மாமா வாயில வராதே. அத்தை தேங்க்ஸ் மாமா. உண்மையா எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? அவங்க மனசார தாங்க என்ன அவங்க பொண்ணுன்னு சொல்கிறாங்க. எனக்கும் அம்மா வீடு இருக்குது, எனக்கும் அங்கே போய் ஸ்டே பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. அதனால தான் கேட்டேன். தேங்க்யூ.
அனு, உன்னை லவ் பண்றப்ப இருந்தே நான் சொல்லிட்டு தான் இருக்கேன், உன்னோட எந்த ஆசையும் நான் நிறைவேற்றாம இருக்க மாட்டேன்னு. என்னால முடிஞ்ச வரையும் உன்னோட ஆசை எல்லாத்தையும் நான் நிறைவேற்றணும்னு தான் ஆசைப்படுறேன். அப்படி இருக்கப்ப இது ஒரு சின்ன விஷயம்டி, இதுக்காக உன் ஆசை நிறைவேற்றாம நான் இருப்பேனா? சரி, நாளைக்கு சீஃப் டாக்டரை எல்லாத்தையும் பார்த்துக்க சொல்றேன், ஓகேவா? நாளைக்கு வந்துடலாம். அடுத்த நாள் இருந்து எதுவும் கேட்கக்கூடாது. எனக்கு ஹாஸ்பிட்டல் கண்டிப்பா போயே ஆகணும், ஓகேவா? ஆ ஓகே ஓகே ஓகே. என் அனு முகத்துல எவ்வளவு சிரிப்பு, அவ்வளவு சந்தோஷம். ஆமா. சரி அனு, அப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு 10 o'clock பக்கம் கிளம்பலாம், சரியா? நான் கார்த்திக்கு காலையில ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், ஓகே? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, நான் அப்போனா எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்து பேக் பண்ணுறேன். சரியா? எங்க அங்கே போயிட்டு பக்கத்தில் வயல்லாம் இருந்துச்சுன்னா எங்கேயாச்சும் போயிட்டு வரலாம், ஜாலியாக இருக்கும்ல? அனு, உனக்கு தெரியாதா, அவங்களுக்கு வயல்லாம் எதுவும் இல்லை. ஆமாம்ல. சரி பார்க்கலாம், ஆனால் ஜாலியாக இருக்கும்லங்க? அனு, நீ இப்போ இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறது பார்க்கவே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குடி. பாசத்துக்காக நீ எவ்வளோ ஏங்குறல்ல அனு. அனிதாவோட அம்மா உன்னை அவங்க பொண்ணுன்னு வாய் வார்த்தையா சொன்னாங்களான்லாம் எனக்கு தெரியாது, ஆனா அந்த வார்த்தைக்கு நீ எவ்வளோ மதிப்பு கொடுக்குறேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அந்த பாசம் உனக்கு வேணும்னு நீ ஆசைப்படுறன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஒரு பாசத்துக்காக எவ்வளோ ஏங்குறல்ல அனு. நீ ஆசைப்படுறத கண்டிப்பா நான் செய்வேண்டி. இது ஒரு சின்ன ஆசையை கூட நான் நிறைவேற்ற மாட்டேன்னா என்ன? உன் ஆசைப்படி நீ சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் அனு. அவங்க வீட்டில் போய் தங்கினா உனக்கு ஹாப்பியா இருக்கும், அவ்வளோதானே? உனக்காக எல்லாம் பண்ண வேண்டினா. என்ன மாமா யோசிச்சுட்டே இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, என் பொண்டாட்டி இவ்வளோ சந்தோஷமா இருக்கால, அதை தான் ரசிச்சிட்டு இருக்கேன். ரசிச்சதெல்லாம் போதும், எனக்கு பசிக்குது. ஊட்டி விடுறீங்களா? அட, இது தவிர இந்த மாமாக்கு என்னடி வேலை? கண்டிப்பா ஊட்டி விடுறேன். ஐ லவ் யூ ஸோ மச் மாமா. எனக்காக நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்கல்ல. நிஜமா இன்னைக்கு நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் தெரியுமா? ஐ லவ் யூ. பாரா, என் பொண்டாட்டி எவ்வளோ நாளைக்கு அப்புறம் எனக்கு லவ் யூ சொல்றான். ஏண்டி, நானா கேட்டா கூட சொல்ல மாட்டேன், இன்னைக்கு நீயா சொல்றல்ல, ஐ லவ் யூ டுடி செல்லக்குட்டி. ஆமாம், அதெல்லாம் எனக்கா தோணணும். எனக்கா தோன்றப்ப சொன்னால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். அடிக்கடி சொன்னால் அந்த வார்த்தைக்கான வேல்யூ இருக்காதுல்ல. எப்போ தோணுதோ அப்போ சொல்கிறப்ப மட்டும்தான் அந்த வார்த்தைக்கான வேல்யூ இருக்கும். எனக்கு இப்போ சொல்லணும்னு தோணுச்சு. ஐ லவ் யூடா செல்லம். ஒரு சின்ன பூத்திரியில் ஒளி சிந்தும் ராத்திரியில் இந்த மெத்தை மேல் இளம் தத்தை போல் புது வித்தை காட்டிடவா? ஒரு ஜன்னல் அங்கிருக்கு தென்றலிட்டி பார்ப்பதற்கு, அதை மூடாமல்